ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். சித்ரா பௌர்ணமியை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சித்ரா பௌர்ணமினாலே ஒரு முழுமையடைந்த நாள் இல்லையா? முழு நிலாவை பார்க்கக்கூடிய நாள். அது ரொம்ப விசேஷமாக அம்பாள் கோயிலில் பராசக்தியை வழிபடுறவங்க இவங்க எல்லாருமே வந்து பௌர்ணமியை விசேஷமாக கொண்டாடக்கூடிய நாள் இல்லை. அது மட்டும் இல்லாமல் சத்யநாராயணன் பூஜை எல்லாமே பௌர்ணமியில் நடக்கும். அதிலும் சித்ரா பௌர்ணமிங்கிறது வந்து ஒரு ரொம்ப விசேஷமான நாள். சித்திரகுப்தனை நோக்கி வழிபாடு செய்யக்கூடிய நாள்னு நம்பப்படுது. ஏன் அப்படின்னா நிறைய அரசல் பொரசலாக வர கதை என்னன்னா, நம்ம செய்த பாவங்களெல்லாம் மாற்றி எழுதுவார் அப்படின்னு ஒரு கதை போகுது. சித்திரகுப்தன் என்ன பொய் கணக்கு நம்மளை மாதிரி அக்கௌண்டன்ட் எழுதுவார் அப்படிலாம் எழுத மாட்டார். இனிமேல் நம்மளை வந்து ஒரு தப்பான காரியங்களை செய்ய நம்ம புத்தியை அனுமதிக்க மாட்டார். அவ்வளோதானே. செய்த பாவத்திற்கு வினை விதைச்சவன் வினை அறுக்கத்தானே வேணும். அதனால் அந்த செய்த பாவத்திற்கான கர்ம பலனை அனுபவிச்சு தான் ஆகணும். அதை மாற்றி எழுத மாட்டார். ஆனால் இனிமேல் நம்ம செய்யக்கூடிய ஒரு கர்ம வினைகளை தப்பான காரியங்களை செய்ய விடாமல் நம்ம மனதை மாற்றக்கூடிய ஆற்றல் உண்டு. அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தன் கோயிலெல்லாம் விசேஷ பூஜைகள் நடக்கும். சித்திரகுப்தனை வழிபாடு செய்கிறவங்க புக்கில் தானே எழுதுகிறாங்க. அதனால் அன்னைக்கு வந்து இந்த புக்கு பேனா அதெல்லாம் வச்சு கும்பிடுவாங்க. இல்லைன்னா ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அன்றைக்கி ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு 5th realm, அதாவது சித்திரகுப்தன் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு புக்கு. அதாவது நம்ம வாழ்க்கையில் எத்தனை பிறவி எடுத்திருக்கோம், அதில் யாரெல்லாம் மீட் பண்ணியிருக்கோம், வாழ்க்கையே வந்து நம்ம நினைக்கிறோம் எதர்ச்சையாக பார்த்தே எதர்ச்சையாக நடந்தது. எதர்ச்சைன்னு ஒன்றுமே கிடையாது, எல்லாமே இன்சிடென்டல் தான். ஸோ அதனால் எல்லாமே எழுதி வச்சது தான். நம்ம கர்ம பலனைப்படி நம்ம அனுபவிக்கிறோமே தவிர எதுவுமே வந்து கோஇன்சிடென்ட்டுன்னு கிடையாது இல்லையா? அப்போது ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் என்னென்னா சித்திரகுப்தனும் பேரேடு தான் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ். நம்ம வாழ்க்கையில் நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டம் அனுபவிக்கிறோம், இதை எப்படி நம்ம மாற்றலாம், இதுக்கான பரிகாரங்களை நம்ம எப்படி செய்யலாம்னு நம்ம இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் ரீட் பண்ணுறோம். ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் ரீடராக இருந்தீங்கன்னா இது ஒரு அழகான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு. அன்னைக்கு சித்திரகுப்தன், ஏன்னா அதை தானே உங்களுக்கு எல்லா விஷயங்களும் கொடுக்குது, அந்த பேரேடு தானே கொடுக்குது. அதனால் பிரபஞ்ச பேரேடுன்னு சொல்லுவாங்க, இல்லை ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை நோக்கி நீங்கள் ஏதாவது ஒரு ஹீலராக இருந்தீங்க, இல்லை அதெல்லாம் ரீட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த பௌர்ணமி உங்களுக்கு ரொம்ப சிறப்பான வகையில் அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் அதை அங்கே இருக்கிற பீயிங்ஸோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் ரொம்ப அழகாக உதவும். நம்ம சென்டரில் கூட ஃப்ரீ ரீடிங் செஷன் ஒன்று ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் வச்சோம். பீப்புள் அப்படி அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க, எவ்வளோ ட்ரூவாக இருந்ததுன்னு. அந்த மாதிரி ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் ரீடராக இருந்தீங்கன்னா, இல்லை அதை ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு அரிய நாள் சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி நீங்கள் அதை சித்திரகுப்தனை நோக்கி அதுக்கு ஒரு நன்றி. இத்தனை நாள் நீங்கள் யூஸ் பண்ணுற அவங்கக்கிட்ட உதவி கேட்டு ரெக்கார்ட்ஸ் பார்த்துருக்கீங்க இல்லையா, அதுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கலாம். இனிமேல் வரக்கூடிய ரீடிங்ஸ்க்கெல்லாம் எனக்கு ஒத்துழைங்கன்னு வேண்டிக்கலாம். இன்னொன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமினாலே நம்ம சிவன் வழிபாடு எடுத்துக்கிறோம் இல்லை. சிவன் சார்ந்த இடத்துல வந்து நைட்டில் கிரிவலம் போவாங்க. கிரினா மலையை சுற்றி வலம் வரக்கூடியது தான் கிரிவலம். இப்போ பார்த்தீங்கன்னா அத்தனை லட்சமாக பீப்புள் போகிறாங்க. அதுவும் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எக்ஸ்ட்ரீம்லி அவ்வளோ ரஷ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஏன்னா அண்ணாமலையாரே நம்ம திருவண்ணாமலையில் மலை வடிவமாக இருக்கிறதுனால அந்த ராத்திரியில் அந்த நிலவோட ரேஸ் நம்ம மேலே படணும், கதிர்வீச்சுக்கள் நம்மளை மேலே படும்போது மனம் தெளிவடையும். குழப்பமாக இருக்கிறவங்க, வாழ்க்கையில் வழியே தெரியாமல் தடம் மாறி போய்கிட்டு இருக்கும் நம்ம வாழ்க்கையை கரெக்டாக அந்த கதிர்வீச்சு ப்ளஸ் அங்கே இருக்கிற மூலிகை காற்று இது எல்லாமே நம்ம மனதை மாற்றும், நம்ம புத்தியை கிளாரிட்டி கொடுக்கும். சிவனே மலையாக இருக்கிறதுனால அவரை சுற்றி வலம் வர்றது உலகத்தை சுற்றி வலம் வர்றதுக்கு ஈக்குவல் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம். பட் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அத்தனை ரஷ் இருக்கும். நீங்கள் சப்போஸ் கிரிவலம் போகிறீங்க திருவண்ணாமலைக்கு அப்படின்னா, கிரிவலம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிவனை கூட பார்க்கணுன்னா முடிஞ்சால் பார்க்கலாம், ஏன்னா பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். அதனால் அந்த கிரிவலமே சிவன் தானே, கிரியே சிவன் தானே. அப்போ அங்கே அந்த மலையை பார்த்து கும்பிட்டுட்டு நீங்கள் சுற்றி வந்தாலே போதும். க்யூவில் நின்று அதில் ஒரு அரசல் பரசலாக இருந்து மயக்கம் போட்டு நம்ம உடலும் ஒத்துழைக்காமல் அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது.
2வது கிரிவலம் போக முடியலங்க, ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது, இல்லை எங்கள் ஊர்லேருந்து போக என்னால் முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க சிவன் ஆலயத்துக்கு போய் ஒரே ஒரு வில்வதளம் சமர்ப்பணம் செஞ்சு மனசார வேண்டினாலே போதும். சிவன் வந்து சந்திரனுக்கு பட்ட கஷ்டங்கள் எல்லாம், அதாவது மனதின் மனோகாரகன் தானே சந்திரன். அதனால் சந்திரன் தேயும் மறையும் ஒரு நிலையான இதில் இருக்காது. மனமும் அப்படி தான். திடீர்னு நல்லா இருக்கும், மனம் ஒரு குரங்குன்னு சொல்கிறாங்க, நல்லா இருக்கும், திடீர்னு இறங்கும், திடீர்னு ஒருபடி கான்ஃபிடெண்ட்டாக என்னால் முடியும்னு சொல்லுவீங்க, திடீர்னு ஐயோ இதெல்லாம் ஏன் எடுத்துக்கிட்டோம். அப்போது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். சந்திரன் எப்படி ஒரு நிலையற்று இருக்கும், அந்த மாதிரி நம்ம மனமும் இருக்கும். அப்படியாப்பட்ட சந்திரனையே தன் தலை மீது பெரியா சூடி கொண்டு இருக்கிறான் இல்லையா? அதே மாதிரி தான் காமாட்சியும், அம்பாளும் பிறைச்சந்திரனை தானே வச்சுன்னு இருக்கா. ஸோ அதனால் அம்பாளையும் வேண்டலாம், காமாட்சியையும் அன்றைக்கி வேண்டிக்கலாம். ஸோ சிவன் வந்து சந்திரமௌலீஸ்வரராக இருக்கக்கூடிய, அவருக்கு அந்த ஒரு பேர் இருக்குது இல்லையா? ஸோ சந்திரனுக்கே நல்லது செய்து, அப்படிப்பட்ட சந்திரனுக்கே நல்லது செய்து தன் சிரசில் ஏற்றி கொண்டிருக்கார்கள். அந்த மாதிரி எங்களையும் நீங்கள் உங்கள் சரணாகதி, உன் திருவடியில் சரணாகதி அடைகிறோம், எங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு வேண்டிக்கலாம். என் கஷ்டங்கள் எல்லாம் தீர்த்து வைங்க. வாழ்க்கை அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக போகுது இல்லை, என் மனமே அப் அண்ட் டவுனாக போகுது, எங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம் கொடுங்க, அருள் புரியுங்க அப்படின்னு கூட வேண்டிக்கலாம். அன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச சிவாஷ்டகம், லிங்காஷ்டகம், இல்லை சிவதாண்டவ சோத்திரம், இல்லை ஓம் நமச்சிவாய சொன்னாலே அதனுடைய பெரிய மந்திரம் எதுவும் இல்லை. பஞ்சாட்சரம் தெரிகிறவங்க பஞ்சாட்சரம் சொல்லலாம். சொல்லிட்டு அது மட்டும் பண்ணாலே போதும். இல்லை உங்கள் கையால் வில்வ இலையில் மாலை கூட கட்டி போடலாம். எஸ்பெஷலி சிவலிங்கம் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா, பானலிங்கம் வச்சுருந்தீங்கன்னாலோ, இல்லை சிவனி லிங்கமாக வச்சுருக்கீங்க, சில இடத்துல கிறிஸ்டல்ஸ் வச்சுருப்பாங்க, ஸ்படிகத்தில் வச்சுருப்பாங்க, அப்படி வச்சுருந்தா அதற்கு ஒரு பாலாபிஷேகம் பண்ணலாம். பிராஸில் வச்சுருந்தாலும் சரி, ஒரு பாலாபிஷேகம் பண்ணலாம். பண்ணிவிட்டு அதற்கு ஒரு மலர்களை தூவி ப்ரேயர் பண்ணலாம். பெரும் ஆற்றலை கொடுக்கும், உங்களுக்குமே ஒரு பவர் இருக்கும். சத்யநாராயண் பூஜை செய்யக்கூடிய வழக்கத்தை கொண்டவர்கள் அன்றைக்கி சத்யநாராயண் பூஜை செய்கிற வழக்கம் இருந்தால் கண்டிப்பாக இன்றைக்கி செய்யுங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மதுரையில் கல்லழகர் இறங்கும் நாள், தண்ணியில் இறங்கும் நாள் இல்லையா? அதனால் கல்லழகருக்கு அதுவும் ரஷ்ஷாக இருக்கும், போக முடியலங்கிற பட்சத்தில் எந்த நேரத்தில் கல்லழகருக்கு அந்த இறக்கம் செய்கிறார்களோ அப்போது ஒரு சர்க்கரை வைத்து அதுக்கு மேலே ஒரு விளக்கு வச்சோ இல்லை கற்பூரம் வச்சோ ஏற்றி கும்பிட்டுக்கலாம். அன்னைக்கு நீங்கள் விதவிதமான சாப்பாடு, அன்னம், லெமன் ரைஸ், புளி சாதம், சில பேர் தயிர் சாதம் செய்ய மாட்டாங்க, ஆனால் தயிர் சாதம் செய்கிறதும் நல்லது, ஏன்னா சந்திரனுக்கு இருக்கு இல்லையா? ஸோ தயிர் சாதம், சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், இந்த மாதிரியான ரெடிமேட் சாதம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரியான மினி மீல்ஸ் மாதிரி எல்லா சாதமும் செய்து படைத்து, இல்லை நிலா சோறு மாதிரி நீங்கள் குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிடலாம். அன்னைக்கு நைட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாச்சு வச்சுருந்தீங்க, இல்லை கிறிஸ்டல்ஸில் ஏதாவது வச்சுருக்கீங்க, எதற்காவது பவர் ஏற்றணும் அப்படிங்கிற பட்சத்தில் அன்றைக்கி ராத்திரி முழுவதும், அந்த பௌர்ணமி இரவு முழுவதும் அதை நிலா வெளிச்சத்தில் ஒரு ட்ரேயில் போட்டுக்கோங்க, அதை நிலா வெளிச்சத்தில் வைங்க. ஹீலர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கிறிஸ்டல் வாண்ட்ஸோ இல்லை கிறிஸ்டல் ரிங்ஸ் போட்டிருந்தீங்க, பிரேஸ்லெட்ஸ் போட்டிருக்கீங்க, இந்த மாதிரியான ஐட்டம் எல்லாமே ட்ரேயில் வச்சு நிலா வெளிச்சத்தில் மேலே மொட்டை மாடியிலையோ எங்கேயோ பத்திரமா வச்சுருங்க. அன்றைக்கி ராத்திரி முழுவதும் அதில் நிலாவின் ஆற்றல் இறங்கட்டும். இது ஒரு பௌர்ணமிக்குமே செய்யலாம். நீங்கள் 2வது ஒரு கிண்ணத்தில், ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு, அகண்ட பாத்திரத்தில் தண்ணி வச்சு அந்த தண்ணியை ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. அந்த நிலாவின் கதிர்வீச்சுக்கள் அதில் விழும்போது அந்த தண்ணியை சேகரித்து வச்சுக்கோங்க. எப்போல்லாம் வீட்டில் எனர்ஜி கம்மி ஆகுது, இல்லை உங்களுக்கு எனர்ஜி கம்மி ஆகுதுங்கிற பட்சத்தில் அந்த தண்ணியை வீட்டில் தெளிச்சுக்கலாம். குளிக்கும்போது கொஞ்சம் அந்த தண்ணியை அதில் போட்டு கலந்து ஒரு மகளை கலந்து ஊற்றிக்கும்போது நமக்கு இருக்கும் நெகட்டிவிட்டி எல்லாம் போய் ஒரு தனி ஆற்றல் வர ஆரம்பிக்கும். சித்ரா பௌர்ணமியே ஒரு ஸ்பெஷலான நாள். அன்றைக்கி நீங்கள் எதாவது பிஸ்னஸ் தொடங்கணும், இல்லை புதிய ஒரு புக்கு ஸ்டார்ட் பண்ணணும், புக்குனா இந்த அக்கௌண்ட்ஸ் புக் அந்த மாதிரி என்ன ஸ்டார்ட் பண்ணணும், புதிய முயற்சிகளை நீங்கள் கையாளணும் அப்படின்னு சொல்லும்போது அன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் நாள்.
சித்ரா பௌர்ணமி இந்த வருஷம் மே 12ஆம் தேதி வருது. அம்பாள் காமாட்சியை வழிபடுறவங்க, பராசக்தியை வழிபடுறவங்க அன்னைக்கு நெய் தீபம் ஏற்றி பரமேஸ்வரியை வழிபட்டுக்கலாம். லலிதா பரமேஸ்வரி அந்த மாதிரியான பரம்பொருளை பராசக்தியை வழிபாடு அன்னைக்கு செஞ்சுக்கலாம். உங்களால் முடிஞ்சால் சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் வச்சு செஞ்சு, இல்லை பால் பாயாசம் வச்சு நம்ம மனதில் இருக்கும் ஆசைகள் எல்லாம் சொல்லி வழிபடலாம். மந்திரம் ஜபம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஏதாவது ஒரு மந்திரத்தை எடுத்துக்கோங்க. அன்னைக்கு அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி சித்தி பெற்றுக்கலாம். 1008 தடவையோ இல்லை 108 தடவையோ அந்த மாதிரியான மந்திரத்தை ஜபம் பண்ணி நம்ம அன்றைக்கி அந்த மந்திர சித்தியும் பெற்றுக்கலாம். இன்னொன்று, ஒரு விளக்கு ஏற்றினாலும் அம்பாள் உனக்காக ஏற்றுறேன்னு சொல்லி அன்றைக்கி அந்த நிலா வரும் பொழுது ஏற்றலாம்.